ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக முட்டை பணியாரம் சாப்பிட்லாம். முட்டை பணியாரம் செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இட்லி மாவு எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். வேணும்னா நம்ம இது கூட ஒரு பச்சை மிளகா கூட சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தோட இந்த உப்பு, மஞ்சத்தூள், மிளகு ஜீரகத்தூள், கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டால் இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாயிரும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். சப்போஸ் இப்படி வேண்டாம் அப்படின்னா பேனில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். உடச்சிட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விட போகிறோம். நல்லா நுர வர மாதிரி ஃப்ளஃபியாக பீட் பண்ணி விட்டிங்கன்னா தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா முட்டையை போட்டு நல்லா நான் பீட் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா நுரையோட ரெடியாக இருக்குது. இது கூட நான் இப்போ 3 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் தோசை மாவு கூட எடுத்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். ஆல்ரெடி நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருப்போம். அதனால தான் அரை டீஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரத்தில் ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றுறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஊற்றணும். அப்போ தான் திருப்புறப்பவும் எடுக்கிறப்பவும் ஈஸியாக வரும், ஷேப் மாறாமல் இருக்கும். மூடி வச்சு 1 நிமிஷம் மூடி வைக்கிறோம். இப்போ பாருங்கள், பணியாரம் வெந்துருச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி பணியாரத்துக்கு இன்னொரு சைடு திருப்பி விட போகிறோம். இப்போ பணியாரம் இன்னொரு சைடு திருப்பி விட்டாச்சு. இப்போ பணியாரம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம். இப்போது முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தக்காளி சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான டிஃபன், ஈஸியான டிஃபன். சில குழந்தைங்களுக்கு முட்டை சாப்பிட்றது பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.